அடுத்ததாக மாணவர்கள் போராட்டம் மேற்கு வங்கத்தில் மாணவர்களுடைய போராட்டம் தொடர்பாக மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கூடிய கருத்து. மம்தா பானர்ஜி மாணவர்கள் போராட்டத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியிருக்காங்க. நேற்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய நிறுவன நாள். அந்த நாளை மறைந்த பயிற்சி மருத்துவ மாணவிக்கு சமர்ப்பிப்பதாக ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் அந்த பயிற்சி மருத்துவ மாணவர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே சிபிஐ கிட்ட இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நானும் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். எல்லா நடவடிக்கையும் அரசு தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு, முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் 16 நாட்கள் ஆச்சு சிபிஐக்கு இந்த வழக்கு டிரான்ஸ்பர் ஆகி, இன்னும் சிபிஐ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டிருக்காங்க. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு மிகப்பெரிய அளவில் பொது முடக்கம் அப்படின்றது இருந்தது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது. பாஜக அழைப்பு விடுத்து இந்த முடக்கத்துக்கு மக்கள் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாஜக தரப்புல இதை ஏற்று கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக ஒரு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கக்கூடிய நிலையில் இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு 10 நாட்கள்ல தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் கூட மாணவர்களுடைய போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ மம்தா பானர்ஜியுடைய வேண்டுதலை மாணவர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம்.